ராய் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பழைய பொருட்கள் விற்பனையாளர். பழைய பொருட்கள் எல்லாம் வாங்கி அதை மாதத்தில் ஒரு தடவை ஏலம் விடுவார். அப்படி அவர் ஏலம் விடுறதுக்காக ஒரு பொருட்கள் வாங்கி வச்சுருக்க அந்த கடைக்கு ஒரு பொண்ணு வாரா. அவன் அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்குறா. அங்கே ஒரு கபோர்டு இருக்குது, அழகான கபோர்டு, புத்தக அலமாரி, அப்படி நிறைய காரியங்கள் அதில் அலமாரியாக யூஸ் பண்ணிக்கலாம். பழைய காலத்து கபோர்டு. அதை பார்த்த உடனே அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அவள் இதை கேட்குறா, ஐயா இது எனக்கு வேணும், எனக்கு இது எவ்வளோன்னு கேட்குறா. அவர் சில 1000 ரூபாய் சொன்ன உடனே, இப்போ நான் அட்வான்ஸ் தரேன், நாளைக்கு மீதமுள்ள பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு. அவர் நினைக்கிறார், இதையும் வாங்க ஒருத்தி வந்துட்டால, எனக்கு பெரிய லாபம் வேண்டாம், நான் வாங்கின காசுக்கே நீ வாங்கிக்கோ, அட்வான்ஸ் ஒன்றும் வேண்டாம், நீ நாளைக்கு வா, இது உனக்கு இருக்கும். இல்லையா, நீங்கள் வேறு யாருக்கும் வித்துறக்கூடாது, இது எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது உனக்கே தந்துடுறேன், இதை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், இது உனக்கு தான் ஓரமாக இருக்கும், நீ எடுத்துகிட்டு போ, நாளைக்கு வந்து நீ அட்வான்ஸில் வேண்டாம், உனக்கு தான். அவர் இது விற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன ஆல்ரெடி சேல் அப்படின்னு போர்டும் எழுதி அந்த போர்டையும் அதில் மாட்டிட்டார். அடுத்த நாள் தான் ஏலம் நடக்கும், மாதம் ஒரு முறை நடக்கிற ஏலம். அதே போல் ஏலம் நடக்கிறது. ஏலம் ஆரம்பித்து அது நடந்துகிட்டு இருக்கும்போது அநேகர் வர்றாங்க, பொருட்களை வாங்குறாங்க, பார்க்குறாங்க. அப்போ ஒரு வியாபாரி, இவருடைய நண்பர் வந்து அந்த கபோர்டை பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு அதை ரொம்ப பிடிக்க, திரும்ப ஊற்று பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு. இது விற்கப்பட்டதுன்னு போர்டு வேறு இருக்க, அதையும் பார்க்குறாரு. ட்ராயர்லாம் திறந்து பார்க்குறாரு, உள்ள உத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ராய்கிட்ட வந்து சொன்னாரா, ராய் பல லட்சம் சம்பாதிச்சிருப்பிறையா அந்த கபோர்டில் அப்படின்னாரா. பல லட்சம் சம்பாதிக்க, இதில் என்னையா பல லட்சம், வாங்கின விலைக்கு தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டீங்களா? வாங்கின விலை கொடுத்தீங்களா? இது என்ன கபோர்டு தெரியுமா? இது அமெரிக்க அதிபர் ஜெபர்சன் வீட்டில் மாளிகையில் இருந்த கபோர்டு. இதோட இன்னைய மதிப்பு குறைந்தது 2.5 லட்சம் ரூபாய், 2.5 லட்சம் டாலர் இருக்கும் இன்றைய மதிப்பு. கொடுத்துட்டீங்களா? இல்லை இது உண்மையிலேயே? ஆமாம், அதில் எல்லாமே அதுக்கான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, இது அவரே செய்தது, இது இன்றைய மதிப்பு, ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது, கண்டிப்பாக இன்னைக்கு இது 2.5 லட்சம் டாலர் பெறும். நீங்கள் இதை விற்கலன்னா நீங்கள் எனக்கே கொடுத்துருங்க, நான் நாளைக்கு வந்து 2.5 லட்சம் டாலருக்கு வாங்கிக்கிறேன். இவர் சொன்னாரா, இல்லை நான் ஏற்கனவே ஒரு பொண்ணுகிட்ட தாரேன்னு சொல்லிட்டேன், 2000 3000 நான் வாங்கிட்டு அதை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு. ஐயா அது நீங்கள் தெரியாமல் சொல்லியிருக்கலாம், நீங்கள் அவளை எப்படியாவது சரி கட்டி இதை ஓரமாக எங்கேயாவது எடுத்து வச்சு அது போயிடுச்சின்னு சொல்லிடுங்க, அல்லது அவளுக்கு இதே மாதிரி வேற ஒன்று செஞ்சு கொடுத்துருங்க. இது ஒரிஜினல் ஜெபர்சன் மாளிகையில் இருந்தது, அந்த யுத்தம் நடந்தபோது காணாமல் போனதாக சொல்லப்பட்ட போடி தான், அதனால இதை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு குளிர் ஆட்டுது, என்ன செய்யணும்னு தெரில. ராத்திரி ஆனால் தூக்கம் வரமாட்டேங்க, மனசு ஃபுல்லாக இதுதான், தூக்கமே வரமாட்டேங்க. எப்படி ஒரு பொண்ணுக்கு நம்ம தாரோன்னு சொல்லிட்டோம், குறைஞ்ச விலைக்கு தாரோன்னு சொல்லிட்டோம், ஆனால் அதோட மதிப்பு லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கு. எப்படி அவட்ட நாம இதை உனக்கு தர முடியாதுன்னு சொல்ல? அந்த தொழில் நேர்மையாக இருக்கிற மனுஷனுக்கு மனசாட்சி உறுத்துது, மனசாட்சி போராடுது. ராத்திரி ஃபுல்லாக அவரால் தூங்க முடியல, எப்படி அவர்கிட்ட சொல்ல? அப்போ ஒரு வசனம் அவருடைய மனதில் வந்ததான். ஆண்டவர் ஒரு வசனத்தை அவர்கிட்ட கொடுத்தாராம். நீதிமொழிகள் 11:3 வாசிப்போம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 3வது வசனம். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், செம்மையானுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். துரோகிகளின் மாறுபாடு, கொடுத்த வாக்க மாத்திர அவங்கள பாழாக்கிடும். உத்தமம் தான் அவங்கள நடத்தும். 2 மணிக்கு நல்லா தூங்கிட்டா இருந்த வசனம் கிடச்ச உடனே அடுத்த நாள் அந்த பொண்ணு வந்தோடனே சொன்னாரா, ஏம்மா இந்த கபோர்டு இது அதிபர் ஜெபர்சன் மாளிகையில் இருந்ததான், அதுக்கான குறிப்புகள் எல்லாம் உள்ளே இருக்குது, இது அந்த உயர்ந்த மரத்தால் செய்யப்பட்டது, இதோட தற்போதைய மதிப்பு 2.5 லட்சம் டாலர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஐயா அவ்வளோ கொடுத்து என்னால் வாங்க முடியாது, நீங்கள் நேற்று இப்படி தானே சொன்னீங்க. அப்படி தான் சொன்னேம்மா, இப்போ என்ன செய்யலாம், நான் இது உனக்கு மறுக்க முடியாது.
அந்த பொண்ணு ஒரு ஆலோசனை சொன்ன, ஐயா அப்போது நீங்கள் ஒன்று செய்யுங்க, இதை நீங்கள் யார் அந்த விலைக்கு கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க, எனக்கு வேண்டாம். எனக்கு இதே மாடலில் ஒன்று செஞ்சு நீங்கள் கொடுத்தா போதும். நான் சாதாரணமாக புத்தகம் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு இது வேண்டாம், இந்த விலை மதிப்புள்ளது எனக்கு வேண்டான்னு சொன்னேன். உடனே இவர் ஒரு மியூசியத்துக்கு, வாஷிங்டனில் உள்ள மியூசியத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த கபோர்டருக்கு வந்து பாருங்கள். அவங்க பார்த்து $2.5 மேலே டாலருக்கு மேலே அவங்களுக்கு கொடுத்து அந்த கபோர்டை வாங்கி இன்றைக்கும் அது வாஷிங்டன் மியூசியத்தில் இருக்குது. இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அதே மாடலில் இன்னொரு கபோர்டு செஞ்சு அந்த கேட்டால ஒரு பொண்ணு இலவசமாக கொடுத்துட்டாரு, காசே வாங்கலை. அதோட நிறுத்தலை, $1,00,000 செக் போட்டு உனக்கு பாதி எனக்கு பாதி, ஏன்னா அது உன்னுடையது, நீ தான் இதை எனக்கு கொடுத்துருக்க, உனக்கு $1,00,000 செக்கும் கையில் கொடுத்துட்டு இவரை எடுத்து மனசாட்சி உறுத்தாமல் நேர்மையாய் தொழில் செய்தார் ராய் அப்படின்னு லரி பர்கட் எழுதுகிறார். நாமளாக இருந்தால் எப்படி என்ன செஞ்சுருப்போம், என்ன கோல்மால் பண்ணியிருப்போம். தொழில் நேர்மை நம்மிடத்தில் உண்டா? வேலை ஸ்தலத்தில் உத்தமம் உண்டா? செய்கிற வேலையில் பொய் பேசாமல் இருக்கிறோமா? வேலை செய்யும்போது ஒரு நாள் ஒரு பொய் சொன்னேன், செய்யாத வேலையை செஞ்சேன்னு சொன்னேன். ஜோஸ்வானே இருக்கிறாங்க, சுந்தரர் இன்ஜினியரிங் கம்பெனி ஓனர், சிவசக்தி தேட்டருக்கு ஏற்ற. அவர் தான் என்கிட்ட கேட்குறார், ஆஸ்டி நீ இதை செஞ்சியா? முதல்ல அண்ணன் சொல்லிட்டு வந்துட்டார், செஞ்சோம், நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ நான் செய்யலைன்னா அவரை காட்டி கொடுத்த மாதிரி ஆகிடும். நான் அப்போ தான் நல்லா ஒழுங்காக ஆண்டவருக்குள்ளே இருக்கேன் பாருங்கள். இப்போ நண்பனை காட்டி கொடுக்கவா, பொய் சொல்லவா, ஆண்டவரை போட்டு சொல்ல, 2 காரியம் எனக்கு போராடுது. அவர் கேட்காரு, ஆசி நீ சொன்னியா, நீ சொல்லு, நான் நம்புகிறேன். எனக்கு அம்மனே நான் தான் பார்த்தேன், ஒரு பொய் சொல்லிட்டு வந்து, நீ சொன்னா நான் நம்புகிறேன். குமரன் அப்படி சொல்லிட்டார், நீ சொல்கிற நான் நம்புகிறேன். நான் வந்துட்டேன், மன்னிச்சு தெரியாமல் சொல்லிட்டேன், மனசாட்சி ஒருத்தது ஜெபம் பண்ணிட்டேன், அதை மறந்துட்டேன். அப்புறம் நைட் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஜெரோம்னு ஒருத்தர், அவரும் வந்து என்னோட ரூமில் படுத்திருந்தார். 2 பேரும் தான் படுத்திருக்கோம், அவர் உள்ள நான் வெளியே படுத்திருக்கோம். கரெக்டாக ராத்திரி ஒரு கை வந்து என்ன அமைக்கிச்சு, சக், இரும்பு கரம், கண்ணாடி மாதிரி அந்த கை, ஒரு ஆவியோட கரம், பிசாசின் கரம், என்னை போட்டு அப்படி ஒரு நெஞ்சில் ஒரு அமுக்கு அமைக்கிச்சு. கண்ணை முழிச்சு பார்த்தேன், அசைய முடியல. வாயை திறக்க நினைக்கேன், திறக்க முடியல. கத்தணும்னு நினைக்கேன், கத்த முடியல. இயேசுவேன்னு கூப்பிட நினைக்க. நண்பன் பக்கத்தில் கிடக்குறான், டே ஜெரோம் காப்பாத்துடா. கஷ்டப்பட்டு இயேசு அப்படின்னு விட்டுடுச்சு. எந்திச்சு மணியை பார்க்குறேன், 12 மணி கரெக்டாக, ராத்திரி நள்ளிரவு 12 மணி. முழங்கால் போட்டு, ஆண்டவரே உங்கள் பிள்ளை இல்லை, நான் காலையிலலாம் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம்லாம் சொன்னேன், என்ன ஆண்டவரே இப்படி வந்து ஒன்று அமுக்குது. உடனே குமரன் என் முன்னாடி வந்துட்டார், சுந்தர இன்ஜினியரிங் வான. அவர்கிட்ட நான் போய் சொல்கிறேன், அந்த காட்சி அப்படியே கண்ணு முன்னாடி வரும். தலையில் அடித்து அலத்தவர வேற ஒன்றும் செய்ய முடியும். தொழில் நேர்மை இல்லைன்னா பேய்கள் பிடிக்கும், வாழ்க்கையில் அசுத்த ஆவிகள் ஆதிக்கம் செலுத்தும். சர்ச்சுக்குள்ளே மட்டும்தான் கர்த்தர் வருவார் நினைக்காதீங்க. ஏன் நிறைய பேர் வாழ்க்கையில் பிசாசு. வேலை ஸ்தலத்தில் உண்மை கிடையாது, வேலை ஸ்தலத்தில் ஒழுங்கு கிடையாது, வேலை ஸ்தலத்தில் நேர்மை கிடையாது. இவனுக்கு ஒரு ரேட்டு, அவனுக்கு ஒரு ரேட்டு. ஆண்டவர் சர்ச்சில் மட்டும்தான் பார்க்குறாருன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை பார்க்குறார், உங்கள் சமையலறையில் ஆண்டவர் உங்களை பார்க்குறார், உங்கள் படுக்கையறையில் ஆண்டவர் உங்களை பார்க்குறார். கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்துல இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்குறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்கும்படி அவருடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. வேலை ஸ்தலத்தில் நம்ம உண்மையாக இருக்கும். ராய் அவர் லாபத்தை விட தன்னுடைய நேர்மையும் உத்தமமும் விலை மதிப்பானவை என்று அவர் அறிஞ்சிருந்தார். அதனால அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அவளுக்கு கபோர்டும் செஞ்சு கொடுத்து $1,00,000 கொடுத்து தன்னுடைய உத்தமத்தை அவர்
காத்து கொண்டார். நம்ம வேலை ஸ்தலத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறோமா? அல்லேலூயா.